அசாம் மாநிலத்தில் அமைதி ஒப்பந்தங்களால் 10,000 இளைஞர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர். டெல்லியில் டோலோலெண்ட் மகோத்சவத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி பெருமிதம். தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம். பூர்த்தி செய்த படிவங்களை முகாமிலேயே சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான மின்சார ரயில் சேவை நாளை ரத்து. காலை முதல் மாலை வரை 20 முதல் 30 நிமிட இடைவெளியில் சிறப்பு ரயில்கள் இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு. ஊடகவியலாளர்களின் நெஞ்சுரம்தான் மக்களாட்சியை காக்கும் இறுதி அரணாக திகழ்கிறது. பத்திரிகையாளர் தினத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. என் மீது மக்கள் அளவில்லா அன்பும் நம்பிக்கையும் வைத்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். அவதூறு பேசி அரசியல் செய்வதில் திமுகவும் அதிமுகவும் சளைத்ததல்ல. அவதூறு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் அமைச்சர் செந்தில் பாலாஜி 397 கோடி ரூபாய் ஊழல். லஞ்ச ஒழிப்பு போலீசில் அதிமுக புதிய புகார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் தொல்லியல் அகழாய்வில் கண்ணாடி, சங்கு வளையல், ஏற்களப்பை, கொழுமுனை கண்டெடுப்பு. தமிழ் நாகரிகத்தின் மற்றொரு மணிமகுடம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். பருவ வயதில் காதலர்கள் கட்டிப்பிடிப்பதும் முத்தம் கொடுப்பதும் குற்றமல்ல. மதுரை உயர்நீதிமன்ற கிளை பரபரப்பு கருத்து. சென்னையில் ஒரே நாளில் 10 விமானங்கள் ரத்து. முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. இந்தியா முழுவதும் 42 நாட்களில் 42,88,000 வாகனங்கள் விற்பனை. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, தீபாவளி பண்டிகைகளால் அமோக விற்பனை. கழுதை பண்ணை மூலம் 1000 கோடி ரூபாய் மோசடி. சென்னை நிறுவனம் மீது ஆந்திர வியாபாரிகள் புகார். அக்டோபர் மாதத்தில் அரிசி ஏற்றுமதி 86% அதிகரிப்பு. 8,400 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாக மத்திய அரசு தகவல். மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் கடைமுக தீர்த்தவாரி. முழவன் முழுக்கு நிகழ்ச்சியில் அதிகாலை முதல் காவிரியின் 2 கரைகளிலும் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடல். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. டிசம்பர் 26ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெறும் என அறிவிப்பு. கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிய ஐயப்ப பக்தர்கள் 48 நாட்கள் விரதமிருந்து சபரிமலை கோவில் செல்ல கடும் விரதம் கடைபிடிப்பு. தமிழகத்திலிருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு தகவல் மையம் திறப்பு. சென்னை அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் என அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. சென்னை சென்ட்ரல் கொல்லம் இடையே 9 நாட்களுக்கு சிறப்பு ரயில் சேவை. முதல் சிறப்பு ரயில் வரும் 20ஆம் தேதி புறப்படுகிறது என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. டெல்லியில் கட்டுமான பணிக்கு தடை. 5ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் மூலம் கல்வி. காற்று மாசு அதிகரிப்பால் முதலமைச்சர் அதிரடி உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழப்பு.
12 மணி நேரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய டிஐஜிக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவு.